நான் வாங்கி வச்ச இந்த அவல் ரொம்ப நாளா சும்மாவே தாங்க இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். இந்த அவலை வச்சு ஒரு அடை செய்யலாமா? வாங்க. ஹாய் கைஸ், வெல்கம் டு நிராலி லைஃப் ஸ்டைல். ரெசிபியை கடைன்னு சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. ஒரு பவுலில் 1 டம்ளருக்கு அவல் எடுத்து அதை 2 டைம்ஸ் வாஷ் பண்ணி அப்படியே தான் ஆட் பண்ணியிருக்கேன். இதை ஊற வைக்கணும்னு அவசியமே இல்லை. ஒரு பெரிய கேரட் நல்லா துருவி சேர்த்துருக்கேன். 2 ஆனியன் சாப் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். அதோட 1 கை அளவுக்கு கொத்தமல்லி, தேவையான அளவுக்கு சால்ட்டு, மினி டேபிள் ஸ்பூனில் 1 டீஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், 1/2 டீஸ்பூன் டர்மரிக் பவுடர். மினி டம்ளரில் 1 டம்ளர் கடலை மாவு, அதோட நீங்கள் கேர்டை ஆட் பண்ணாலும் இன்னுமே அந்த மொறுமொறுன்னு சாஃப்டியாக இருக்கும். கேர்டு நான் ஆட் பண்ணல, அதனால் வாட்டர் கொஞ்சம் ஆட் பண்ணி நல்லா கையில் கிளறி விட்டுருக்கேன். உங்களுக்கு கொஞ்சம் லிக்விட் கன்சிஸ்டன்சிக்கு வேணும்னா நல்லா ஊத்தாப்பம் மாதிரி நான் ஊற்றணும் அப்படின்னு நினச்சாலும் தாராளமாக இதில் ஊற்றிக்கலாம். இதை விட ரெட் அவல் இருக்குது, அதையும் நீங்கள் இதே மாதிரியான மெத்தட்லேயும் செஞ்சாலும் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். ஃபஸ்ட் டைம் நான் செய்கிறப்ப ஐயோ இது என்ன ஹார்டாக இருக்குமா அப்படின்னு நினச்சேன். ஆனால் ராகி ரொட்டி, கோதுமை ரொட்டி இதெல்லாம் நம்ம சாப்பிட்றத விட இது இன்னுமே ரொம்ப ஸ்பான்ச்சியாக இருந்ததுங்க. நான் இன்னும் ஊத்தாப்பம் இதில் ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு வீடியோவாக ஆட் பண்ணுறேன். இதுக்கு சைடிஷாக ஒரு கெட்டி சட்னி, அதாவது தேங்காய் சட்னி, கொத்தமல்லி சட்னி, தக்காளி சட்னி இந்த மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்னும் அல்டிமேட்டாக இருக்கும். நான் குக்கும்பர் வித் கொய்யா தான் இன்றைக்கி எடுத்துக்கிட்டேன். ஓகே கைஸ், இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நிராலி லைஃப் ஸ்டைலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம்.